சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. தீர்மானத்திற்கு ஆதரவாக 63 பேர் வாக்களித்த நிலையில் எதிர்த்து 154 பேர் வாக்களித்தனர். சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டப்பேரவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சபாநாயகர் அப்பாவு தனது இருக்கையில் இருந்து எழுந்து வெளியே சென்ற நிலையில் அவையை துணை சபாநாயகர் பிச்சாண்டி வழிநடத்தினார். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தீர்மானத்தை முன்மொழிந்தார். செங்கோட்டையன் உள்ளிட்ட அதிமுக உறுப்பினர்கள் மற்றும் ஓ. பன்னீர்செல்வம் தரப்பு எம்எல்ஏக்கள் அனைவரும் எழுந்து நின்று ஆதரவு தெரிவித்தனர். அதன்பின் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சபாநாயகர் பெரும்பாலான நேரங்களில் ஒருதலைபட்சமாக செயல்படுகிறார் என்றும் தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதாக கவலை தெரிவித்தார். முந்தைய அதிமுக ஆட்சியில் பேரவையில் நடந்த நிகழ்வை எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டிய நிலையில் கடந்த கால பிரச்சனைகளை பேச வேண்டாம் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி எண்ணி கணிக்கும் டிவிஷன் முறைக்கு தீர்மானத்தை முன்மொழிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்து பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் செல்வ பெருந்தகை, சபாநாயகர் நியாயமாக நடந்து கொள்வதாகவும் அவருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருப்பது விசித்திரமானது என்றும் கூறினார். அதிமுக உறுப்பினர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை முறியடிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இதேபோன்று பிசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிகள் தீர்மானத்தை எதிர்த்தன. புரட்சி பாரதம் கட்சி உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி தீர்மானத்தை ஆதரித்து பேசினார். தீர்மானத்தின் மீது பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சபாநாயகர் அப்பாவு கனிவானவர் என்றும் அதே நேரத்தில் கண்டிப்பானவர் என்றும் தெரிவித்தார். திமுக அரசின் மீது குற்றம் குறை கூற முடியாத காரணத்தினால் இப்படி ஒரு தீர்மானத்தை அதிமுக கொண்டு வந்திருப்பதாக முதலமைச்சர் விமர்சித்தார். சுதந்திர காற்றை இந்த பேரவை தற்போது சுவாசிக்கிற காரணத்தால் பேரவைத் செயல்பாட்டினை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தோம் என்ற எதிர்காலத்தில் உங்கள் மனசாட்சி உறுத்தும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் மீது எய்தப்பட்ட அம்பாகவே கருதுகிறோம். இந்த அம்பை இந்த அவை ஏற்காது. அதன்பின் குரல் வாக்கெடுப்புக்கு தீர்மானம் இடப்பட்டது. இதில் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் தோல்வியடைந்தது. அதைத் தொடர்ந்து அவையின் நுழைவு வாயில்கள் மூடப்பட்டு எண்ணி கணிக்கும் டிவிஷன் முறைப்படி வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் தீர்மானத்தை ஆதரித்து 63 பேர் வாக்களித்தனர். தீர்மானத்தை எதிர்த்து 154 பேர் வாக்களித்தனர். இதனால் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சபாநாயகர் இருக்கையில் அப்பாவு மீண்டும் வந்து அமர்ந்தபோது திமுக கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர்.